ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாட்டு ஏதாவது பாடி காட்டுறீங்களா? இப்போ நாங்கள் அப்பக்கடை அம்மா தேடி போகிறோம். எப்படி நீங்கள் நான் வந்தோம் கண்டுபிடிச்சேன்? நீங்கள் என்ன போன முறை வந்த நாண்டு மொபைல் ரிப்போர்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் திருகோணமலையில் இருக்கிற வெறுகலாம்பதி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். திருவிழா நடந்து கொண்டிருக்குது. சரி வாங்க, நாங்கள் இப்போ கோவிலுக்குள்ளே போக முதல் நாங்கள் குன்றுக்கு மேலே இருக்கிற முருகனை பார்த்துட்டு நாங்கள் வருவோம். அங்கே என்னென்ன விஷயமெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே வாங்க, மேலே ஏறி அப்படியே குண்டேறி நாங்கள் இப்போ மெதுவாக போய்கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோட வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஃபைனலி உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த வியூ, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பச்சை பசையல்னு சொல்லி இந்த இடத்துல நிற்கிறப்போ காற்று சும்மா அப்படி வீசுது. ஓகே, நாங்கள் அப்படியே இந்த கோயில்ற வரலாறையும் கொஞ்சம் பார்த்துடலாமா? சரி, எல்லாருமே இந்த கோயில் ஃபேமஸான கோயில்னு சொல்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. நிறைய பக்தர்கள் வந்து கால்நடையாக, அதாவது பாத யாத்திரையெல்லாம் போகிறாங்க இந்த கோயிலுக்கு. ஸோ ஏன் அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த வெறுகலாம்பதி முருகன் கோவில் ஒரு புராண வரலாறு பெற்ற கோயிலாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், வெறுகல் ஆற்றிட கரையில் தான் வந்து இந்த ஆலயம் அமைந்திருக்குது. வெறுகலாம்பதி சித்திரவேலாயுத சுவாமி தேவஸ்தானம் என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ இது வந்து மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை பிரிக்கிற இந்த எல்லையில் அமைஞ்சிருக்கு. சரி, நாங்கள் மிச்ச வரலாறுகளை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ நாங்கள் வந்து அப்படி ஒரு பயணத்தை மேற்கொண்டு எங்களோட சொந்தங்களை சுற்றி பார்த்துட்டு வருவோம். வாங்க. இப்போ நாங்கள் அப்பக்கடை அம்மா தேடி போகிறோம். லாஸ்ட் டைம் கோயில் வந்தப்போ அவள் மீட் பண்ணேன். ஸோ இந்த முறையும் நாங்கள் வாரண்டு சொன்னதால் அவள் தேடுவோம். எங்க அவதான் ஹாய், ஞாபகம் இருக்கா? நாங்களா வேலை முடிஞ்சிட்டு அப்படியே பார்த்துட்டு போக முடியும். எப்படி இருக்கீங்க? வாங்க இருங்க, நீங்கள் அப்பன் சாப்பிடுங்க. ஓ, இப்படித்தான் இங்கே செய்கிறோம். யூடியூப்பில் போட்ட அந்த பூந்தி செய்கிற அக்காவையும் போட்டால் பார்த்து தான் நீங்கள் பார்க்கல. சரி தாங்க பாப்போம். அப்போ சாப்பிட்டு எடுக்கணுமே 4 பேர். 4. ஹாய், உங்களோட பேர் என்ன? என்ன விற்கிறீங்க? ஓகே, வெறுகல் திருவிழாக்கு ஒரு முறையாக வந்து விற்கிறீங்களா? ஓகே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பாட்டு ஏதாவது பாடி காட்டுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த கந்த புராணம் இருக்குல்ல, அந்த கந்த புராணத்தில் முருகப்பெருமான் அசுரன் சூரபத்மனை என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சமரசம் செய்கிறார். அதில் அவர் வென்று வாள் வேலெல்லாம் வீசுகிறார்ல, அந்த டைமில் வந்து இந்த வேல் இருக்குது, அதாவது அந்த முருகன் வீசின வேல் இந்த வெறுகல் பகுதியில் வந்து விழுந்தது என்று சொல்லி நம்பப்படுகிறது. அந்த இடம் கதிரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டு பிறகு வந்து காலப்போக்கில் வந்து அது வந்து வெறுகல் என்ற பெயரில் வந்து மாற்றப்படுது, அறியப்படுது.
சரி, இந்த முருகன்ற வேல் வழிபாடு ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இந்த உள்ளூரில் இருக்கிற வேடுவ மக்கள் அவங்களோட வழக்கத்தில் தான் இருந்து வந்தது. அதுக்கு பிறகு வந்து படிப்படியாக மாற்றங்கள் வந்தது. அதாவது வன்னியார் அரசர்கள காலத்தில் கோயில் முழுமையாக வந்து ஆலயமாக உருவாகி இருந்தது. அப்போ வேடுவர் வழிபாடுகளில் இருந்து ஒரு ஆலயமாக உருப்பெற்ற ஒரு கோயிலாக இது இருக்குது. இப்போ நாங்கள் திருவிழா காலத்தில் தான் வந்திருக்கிறோம். இப்போ திருவிழா நம்மளாகவே வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் 14 நாட்கள் ஒரு திருவிழாவாக அப்படி நடந்து கொண்டு வருது. இங்கே வந்து தீர்த்தம் எல்லாம் உண்மையிலேயே ஒரு ஃபேமஸ் ஆக்கள் வருவாங்க தீர்த்தத்துக்குன்னு சொல்லியே பக்தர்கள் வந்து இந்த வெறுகல் ஆற்றில் அவங்க வந்து நீராடி புண்ணியம் பெற்றுக்கொண்டு போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அதுபோல் இந்த தீ மிதிப்பு விழாவும் வந்து இங்கே நடக்கும். அப்படி இந்த பக்தர்கள் எல்லாம் வந்து தீ மிதிக்கிறதுக்கும் வந்து அதிகமான இடங்களில் இருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுபோல் தேர் திருவிழாவும் உண்மையிலேயே வந்து ஒரு முருகன்ற ஊர்வலமாக இங்கே வந்து அனைவராலும் போற்றப்படுற ஒரு திருவிழாவாக இருக்குது. இது என்ன விலை? இது என்ன விலை? என்ன விலை? இது காய்க்கில் 200 ரூபா, இது காய்க்கில் 400. எப்படி நீங்கள் நான் வந்தோம் கண்டுபிடிச்சேன்? நீங்கள் என்ன போன முறை வந்த நாண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அழகான முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சீங்களா? சொல்லுங்க, என்ன வச்சிருக்கீங்க? ஹைல சாம்பிளா? அது ஓகே சொந்தங்களே, அப்படியே இன்றைக்கு கோயிலை சுற்றி பார்த்தாச்சு, திருவிழாவை என்ஜாய் பண்ணியாச்சு. ஓகே, நீங்களும் வேர்கள் கோயிலுக்கு வர விரும்பினா வாங்க. மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பாய் பாய்.